அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. எல்லா புகழும் எல்லாருக்குமான ஏக இறைவனாக இருக்கின்ற அல்லாஹ்வுக்கு உரித்து, மனிதகுல மாணிக்கம் மனிதநேய மாண்பாளர் அண்ணல் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் நம்மவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய அன்பு மருளும் பொழியட்டுமாக. பேரன்பு மிகுந்தோரே, மாநபியின் மனித நேயம். இன்று நாம் சந்திப்பது, சிந்திப்பது மாநபியின் மனித நேயம். மாநபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்றாலே அவர் மனிதநேய பண்பாளர். அருள்மறை அல் குர்ஆன் சொல்லும், ஃபபிமா ரஹ்மத்தி மினல்லாஹி லின்தலகும், இறைவனுடைய கருணையினாலே தூதரே நீர் மனிதநேயம் மிகுந்திட்ட மாண்பாளராக இருக்கிறீர். ஃபபிமா ரஹ்மத்தி அல்லாஹ் லின்தலகும், உம்மிடத்திலே மனிதநேய பண்பு இருந்ததன் விளைவினாலே மக்கள் உன்னை சூழ்ந்து கொண்டார்கள். உம்மிடத்திலே கடின சித்தம் இருக்குமையானால், எரிந்து விழுகின்ற பண்பு இருக்குமையானால் உம்மை விட்டும் அவர்கள் விரண்டோடி இருப்பார்கள். இறை தூதரை பற்றி இறைமறை கூறுகின்ற அற்புதமான மனிதநேயம். நபிகளாருடைய அந்த பண்பாடு இருக்கிறது. புன்னகையும் ஒரு புண்ணியம் என்று சொன்னவர்கள் அல்லவா? ஒரு மனிதனை பார்த்து சிரித்த முகத்தோடு கனிந்த இதழ்களாலே சிரித்து அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொல்லி பாருங்கள். அது கூட ஒரு தர்மம். தர்மம் என்பது நம்முடைய ஜேப்பிலிருந்து பையிலிருந்து எடுத்து கொடுப்பது மட்டுமல்ல, விசாரிப்பது. இந்த மனிதனை பண்பாடு கிடைப்பது. முகவரி அறியாதவனுக்கு முகவரி காட்டுவது ஒரு தர்மம். மனிதனை பாருங்கள். நபிகளா நடந்து பாதையில் நடந்து போகின்ற போது கிடக்கின்ற கல்லோ முள்ளோ கண்ணாடி சில்லோ கிடந்தால் அதை அகற்றிவிட்டு போவது ஒரு தர்மம். நபிகளா எவ்வளவு உள்ளவர் மனிதனை. அதனால தான் நபிகள் நாயகம் வெறுமனை வார்த்தைகளாலே, தன்னுடைய அமுத மொழிகளால் மட்டும் அவர்கள் அள்ளித் தெளிக்கவில்லை, மனிதநேயத்தை தன் வாழ்வியலாய் காட்டார்கள். நபிகளாருடைய பண்பாடுகள். ஒரு கரடு முரடான ஒரு காட்டரவையின் கரத்தை முத்தமிட்டு அங்கே மனிதநேயத்தை பதிவு செய்திருக்கிறார்கள் மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதான் நீங்கள் பார்க்க வேண்டும். மனித நேயம். மக்காவில் நடமாடிய காலகட்டத்திலும், மதீனாவுடைய ஆட்சி தலைவராக இருந்த வேளையிலும் அண்ணல் நபிகளாரிடத்திலே மனிதநேயம் அப்படியே பரிணமித்தது. என்ன காரணம்? மனிதர்களை நேசித்தார்கள். மனிதனை நேசியுங்கள், இறைவன் உங்களை நேசிப்பான். மனிதர்களை பண்பாட்டோடு, எதற்காக அவன் வேற்று மதத்தை காண்பதற்காக வேண்டி வெறுத்து ஒதுக்கி விடாதீர்கள். யாராக இருந்தாலும் அவன் மனிதன். அந்த மனித பண்பு என்பது மனிதனுக்கு வர வேண்டும். அதனால்தான் நபிகளால் மனிதர்களோடு மட்டும் உறவாடவில்லை, ஜீவன்கள், வாயில்லா ஜீவன்கள், ஜீவ காருண்யம் என்று சொல்கின்ற சொல்லே செத்து கிடந்த காலகட்டத்திலே ஜீவன் கரடு முரடா நபிகளால் அமர்ந்திருக்கிறார்கள். அவருடைய சட்ட ஜிப்பாவிலே ஒரு பூனைக்குட்டி அப்படியே அமர்ந்திருக்கிறார். இது நபிக்கு இடையூறாக இருக்குமோ என்று அதை விரட்ட ஒருத்தர் வந்தபோது அது அயர்ந்து இருக்கிற, தூங்கட்டும், புறங்கட்டும். இங்குதான் நீங்கள் பார்க்க வேண்டும். ஜீவா நபிகளால் நடந்து போகிறார்கள். ஒரு அரபி ஒட்டகத்தின் மீது பெரும் சுமைகள். பொதுவாக பொதி சுமப்பது தானே ஒட்டகம், கழுதை, குதிரைகளின் வேலை. அது அதற்கு படைக்கப்பட்டது. ஆனால் அது தள்ளாடி தள்ளாடி வருகிறது. உடனே நிறுத்தார். என்னப்பா, உன் ஒட்டகத்தை பார்த்தாயா? அது வயது முதிர்ந்த கிழட்டு ஒட்டகம். அது கண்களை பார்த்தாயா? என்ன செய்கிறாய்? அப்போ அது தன் நோய்வாய்ப்பட்ட நிலையிலே, முதுமையடைந்த நிலையிலே, அது சுமக்க முடியாத அளவிற்கு நீ இவ்வளவு பெரிய பொதியை வைத்து வருகிறாயே, இறைவனுக்கு நீ பயப்பட மாட்டாயா? இருவற்றையும் கூட நாளை மறுமையிலே இறைவன் உம்மிடத்தில் கேட்பான் என்பது தெரியாதா? நபிகளா எவ்வளவு மனிதநேயம். நபிகள் நாயகம் சொன்னார்கள், உங்களுடைய வார்த்தைகள் மென்மையாக இருக்கட்டும், கனிந்த வார்த்தைகளாக இருக்கட்டும். அண்டை விட்டு காரன் பசியோடு இருக்க தான் மட்டும் வயிறு முடக்கி சாப்பிடுகின்றவன் முஸ்லீமாக இருக்க முடியாது. வார்த்தை பார். அண்டை வீட்டுக்காரர் இன்றைக்கு கண்டுகொள்ளாத நிலைதான் இருக்கிறது. நபிகளார்
பக்கத்து வீட்டுக்காரன் யாராக இருந்தாலும் அவன் முஸ்லீமாகத்தான் இருக்க வேண்டும் என்பதில்லை. அவன் ஒரு மனிதனாக இருக்கின்ற போது அவன் உண்டானா, அவன் குடும்பம் சாப்பிட்டதா, இது பற்றி அக்கறைப்படாமல் கவலைப்படாமல் தான் மட்டும் வயிறு உடைக்க சாப்பிட்டு போகின்றவன் நபிகளா. பெருமானாருடைய அந்த மனிதநேய பண்பாடுகளை எடுத்துக்கொண்டார். இவ்வளவோ நிகழ்ச்சிகள், அவருடைய ஒவ்வொரு செய்தியும் நம்மை வியப்படை செய்யும் அந்த அளவிற்கு. ஆமாம், தன்னுடைய அன்பு தோழர்கள் யாராவது வந்துவிட்டால், தன் விருந்தினர் வந்துவிட்டால் நபிகளார் அப்படி போவான். தான் வந்த ஒரு விருந்தினரை உபசரித்திட்ட வேளையிலே அவன் இரவிலே அஜீரணங்கள் ஏற்பட்டதன் விளைவு அந்த படுக்கையை அசுத்தப்படுத்தி விட்டு போனான். நபிகளார் நம் மீது எதுவும் ஆத்திரப்படுவார்களோ, தோழர்கள் நம்மை எதுவும் செய்து விடுவார்களோ பயந்து விட்டார். கடைசியிலே என்ன செய்தார்? அந்த தாவலே கழுவினார்கள். மஸ்ஜித் நபவியிலே ஒருவன் சிறுநீர் கழித்து விட்டு கொண்டிருக்கின்ற போது அவனை அடிக்க பலர் ஓடுகிறார்கள். நெல்லுங்கள், காரியத்தை முடிக்கட்டும் சொன்னார்கள். இந்தப்பா, இது பள்ளிவாசல், இறை இல்லம், இறைவனை வணங்குகின்ற இடத்தில் இப்படியெல்லாம் அசுத்தம் செய்யக்கூடாது. நபிகளாருடைய வாழ்க்கையின் அனைத்து பகுதிகளில் நீங்கள் பார்த்தால் மாஷா அல்லாஹ். ஆனால் இன்றைக்கு தேவை பெருமானாரை பேசுவது கேட்பது மட்டுமல்ல, வாழ்க்கையிலே நம்மிடத்தில் மனிதனையும் சொல்லிலே, செயலிலே, பேச்சிலே, மற்றவர்களுக்கு உதவுவதிலே, நாம் குடும்பங்களிலும் நண்பர்களிடத்தில் பழகுவதிலே, அந்நியர்களிடத்திலே, மற்ற சமய மக்களுக்கிடையில் நாம் உறவாடுவதிலே அந்த மனிதனை பண்பாடுகள் வரும். அதுதான் மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாம் அவர்கள் மீது வைத்திருக்கின்ற அன்பின் அடையாளம். அந்த அடையாளத்தை நாம் பெறுவோமா? நமக்குள்ளாரே அதை பேணுவோமா, பூணுவோமா? எல்லா வல்ல இறைவன் அருள் புரிவாராக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.